என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னீங்கன்னா நம்ம 2026ல கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் தான் ஜம்ப் பண்ற மாதிரி. இங்க கொஸ்டின் கேட்டேன், 13th கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி கேட்டேன். இதுல பாருங்க ஒண்ணுமே கொஸ்டின் பெருசா எதுவுமே அவங்க சொல்லல. அப்ப நார்மலா எப்படி இந்த கொஸ்டின் யோசிக்கிறாங்கன்றது பாருங்க. அதாவது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எ டாய் டி, ஓகே, டி இருக்கு, ஜம்ப்ஸ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட். அதாவது நமக்கு என்ன சொல்ல, முன்னாடியும் ஜம்ப் பண்ணுது பின்னாடியும் ஜம்ப் பண்ணுது, ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்ட்னு சொல்றாங்க. ஓகே, இன் ஈச் ஃபார்வர்ட் ஜம்ப் இட் மூவ்ஸ் 5 ஃபீட்னு வச்சுக்கோங்க. மேலே போடுறது 5 ஃபீட்னு வச்சுக்கலாம், 5 மீட்டர்னு கூட வச்சுக்கோங்க, அதனால ஒரு 5 ஃபீட்டா கூட வச்சுக்கோங்க ஃபார்வர்ட். ஓகே, வேரஸ் இந்த ஈச் பேக்வர்ட் ஜம்ப் இட் மூவ்ஸ் 2 பேக்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருதுன்றத சொல்ல வராங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா, இஃப் இந்த 31 ஜம்ப்ஸ், ஓகே 31 ஜம்ப் இருக்குதுன்னு சொல்றாங்க, ஓகேவா, அண்ட் டி மூவ்ஸ் எக்ஸாக்ட்லி 15 ஃபீட் ஃபார்வர்ட்னு சொல்றாங்க. ஓகே, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பேக்வர்ட்? ஃபார்வர்டுக்கும் பேக்வர்டுக்கும் உள்ள நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்றதை அவங்க கேட்குறாங்க. வரைக்கும் நான் ஆல்ரெடி பிவைக்கு கொஸ்டின் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு வெல் மாதிரி இருந்திருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணும்போது 5 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணதுன்னா 1 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்லிப்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு இப்போ லாஸ்ட் ஜம்ப் மட்டும் என்ன பண்ண, அந்த வெல் விட்டு வெளியே போயிடுறதுக்கு அது ஃபுல் ஜம்ப். அதாவது ஃபர்ஸ்ட் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஃபீட்ல 4 ஃபீட் தான் மூவ் ஆயிருக்கும், அடுத்தது வந்து 4 ஃபீட் மூவ் ஆகும். ஏன்னா 5 ஃபீட் அது வந்து என்ன இருக்கும், 5 ஃபீட் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆயிட்டு ரிட்டர்ன் பேக் வர்றது எவ்வளவு இருந்திருக்கும், சம்திங் இது மாதிரி இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்திருக்கும்ன்றது புரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால பார்த்துருக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டோட்டலாவே 15 ஃபீட் தான் மூவ் ஆயிருக்கு. இது நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, அதாவது ஒரு ஜஸ்ட் நீங்க எப்படி திங்க் பண்ணிடக்கூடாதுன்னா 5 ஃபீட் போறாங்க சார், 2 வந்து ஸ்லிப் ஆயிடுறாங்க, இது ஃபார்வர்டு இது பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்ட்டு? அப்போ நமக்கு 31 ஜம்ப் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இது மூவ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க பாக்குற மாதிரி வந்திருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா இது பண்ணிடலாமான்னா பண்ண முடியாது. அதாவது நமக்கு ஃபார்வர்ட்ல எவ்வளவு ஜம்ப் போனாங்கன்னு தெரியாது, ஆனா பேக்வர்ட்ல எவ்வளவு ஜம்ப் போனாங்கன்னு தெரியாது. ஆனா ரெண்டும் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, 15 சொல்லியிருக்காங்க. ஆனா ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஜம்ப் எவ்வளவு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா போட முடியும்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, லீனியர் ஈக்குவேஷன். ஆனா ஜம்பும் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா பாருங்க, லீனியர் ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நமக்கு இது இருக்கும் பாத்தீங்களா, டக்ஸ் இந்த பபலோ லெக் வச்சோ இல்ல ஹெட் வச்சோ கொடுத்துருப்பாங்க, அந்த கான்செப்ட் தான். ஆனா ஜம்பும் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்ல ஜம்ப் பண்றாங்க, ஃபார்வர்டாவும் பண்றாங்க பேக்வர்டாவும் பண்றாங்க. அப்ப நான் இது எப்படி எடுத்திருக்கும், நான் நார்மலா யோசிச்சீங்கன்னா இங்க எப்படி எடுக்கலாம்னா, அந்த ஃபார்வர்டும் அண்ட் பேக்வர்டு ஜம்ப் ரெண்டும் சேர்த்து 31 ஜம்ப் வந்திருக்கும், 31. ஓகே, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் லீனியர் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம், பெரிய கஷ்டமெல்லாம் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல ஃபார்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5, ஃபார்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட்டோ 5 மூவ் ஆகுறோம். ஆனா பேக்வர்ட்ல என்ன ஆயிரம்னா 2 ஃபீட் ரிட்டர்ன் வரும்போது, ஆனா டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 வந்திருக்கும். புரியா, இந்த 31 வச்சு நான் எழுதிட்டேன், இந்த 15 வச்சு எழுதிருக்கேன். ஆனா ஓவராலா டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் இவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு. எப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே வந்திருக்கு. அப்ப இது ரெண்டு இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கேட்டிருப்பாங்க, கரெக்டுங்களா? இப்படிதான் நமக்கு அந்த வியூஸ் வந்திருக்கும். அப்ப நம்ம எப்படிங்க சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரலாம், 2f + 2b = நம்ம என்ன சொல்லலாம் 62ன்னு சொல்லிடும். அப்ப ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 ஃபார்வர்டு = இது ரெண்டும் ஆட் பண்ணா 77, 11 வந்துருக்கும். சாரி, கரெக்ட் தான், 11 தான். இப்ப நமக்கு என்ன பண்ணலாம், இந்த 11 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பண்ணீங்கன்னா என்ன வரலாம், f = 11 பிளஸ் பேக்வேர்டு = 31 வந்திருக்கும். அப்ப பேக்வேர்டு மைனஸ் நமக்கு என்ன வந்திருக்கலாம் 31, ஓகேவா, -11 போட்டிருப்போம்.
கரெக்டா? அப்ப பேக்வேர்டு ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 20 வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே ஸ்லிப் ஆகுற மாதிரி சொல்ல, அத ஃபார்வர்டு ஜம்பும் பண்றாங்க, பேக்வேர்டு ஜம்பும் பண்றாங்க. ஆனா அவங்க ஃபார்வர்ட் லெவலப் பண்ணிருப்பாங்க, பேக்வேர்ட் லெவலப் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல? ஒருவேளை ஃபார்வர்ட் பண்ணிட்டு பேக்வேர்ட் அப்படி வந்தா டிஃபரன்ஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? டிஃபரன்ஸ் கண்டிப்பா 1 இல்ல மேபி 2 தான் இருக்க முடியும். அதிகமா வராதுல்ல? 1 தான் வரும். கரெக்டா? இப்போ 30 ஜம்ப்லயும் நமக்கு 31 ஜம்ப்னு சொல்லிட்டாங்களா? 31 வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒன்னு 15 இருக்கலாம், ஒன்னு 16 வந்திருக்கும். ஃபார்வர்டு வந்து பாத்தீங்கன்னா 15 இருந்தா பேக்வேர்டு 16 இல்லைன்னா ஃபார்வர்டு 15 இருந்தா இது பேக்வேர்ட்ல 15 இருந்திருக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவல் நமக்கு 1 தான் வந்திருக்கும். ஆனா எல்லா ஜம்ப் ஃபார்வர்ட் பண்ணும்போதும் பேக்வேர்ட்ல எல்லா டைம்ல வராங்களான்னா கண்டிப்பா இல்ல. என்ன சொல்ல வரணும் புரியுதுங்களாப்பா? இப்ப ஜஸ்ட் நீங்க எப்படி இந்த சம்மி சார் எப்படிங்க சார் நீங்க லீனியர் ஈக்குவேஷன் யோசிக்கணும், நம்ம எப்படிங்க சார் திங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்களா கூட? இந்த பாருங்க, இந்த கண்டிஷன் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம், ஃபார்வர்டு போயிட்டு நீ பேக்வேர்டு வந்துட்டே இருந்திருந்தா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு கண்டிப்பா 1 தான் வந்திருக்கும். ஆப்ஷன் 1 இல்ல. அப்ப அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கதான பாசிபிலிட்டி இல்ல. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு ஜம்ப் அப்பையும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 15 ஃபீட்டா 15 மீட்டர், அத 15ன்னு சொல்றாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 2 ஜம்ப் பண்ணும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா 5 போயிட்டு 2 ரிட்டர்ன் வந்தாங்கன்னா அப்போ ஒரு ஜம்புக்கு 3 ஃபீட் தான், 3 தான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுறாங்க. ஓகே, 1க்கு 3னா அப்ப அடுத்தது பாருங்க, இன்னும் 5 போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க, 6 ஆகும். அடுத்து ரிட்டர்ன் போயிட்டு அப்பனா இது மாதிரி போனீங்கன்னா 15 ஃபீட் வராது, 15 ஃபீட்டோட அதிகமா தான் போயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க பார்த்தா? அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் எவ்வளவு தான் இருக்கும்? 15 தான் 15 ஃபீட்டா இருந்திருக்கும். அப்ப அது மாதிரி இருக்காது. அப்ப கண்டிப்பா ஜம்ப் ஃபார்வர்டு ஜம்ப் கம்மியாவும் பேக்வர்டு ஜம்ப் தான் அதிகமா பண்ணிருக்காங்கன்ற வியூ வந்துருமா? அப்ப அதை வச்சு யோசிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க யோசிச்சிருக்கலாம். இப்ப நமக்கு யோசிக்கும் போது இந்த ஜம்ப் 2 ஆட் பண்ணா இது வரும், இந்த லீனியர் ஈக்குவேஷன், இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் வரும். லீனியர் ஈக்குவேஷன் இது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? வந்திருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றேன்னா, பேக்வேர்ட் மைனஸ் ஃபார்வேர்ட்னு போடும்போது 20 மைனஸ் 11 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 9 வந்திருக்கும். அப்ப இதோட ஆன்சர் 9 தான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட், இதுவும் அதாவது நமக்கு சிம்பிளான கொஸ்டின் தான், ஒண்ணுமே இருக்காது. அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஜம்ப்ஸ், ஒருத்தர் 4 6 5 அது ஃபீட்னே வச்சுக்கோங்க. 4 ஃபீட்டு அண்ட் 6 ஃபீட்டு 5 ஃபீட்னு ஜம்ப் பண்றாங்க. அட் 8 AM என்ன பண்றாங்க இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, 8 AM ஸ்டார்ட் பண்றாங்க. தே ஆல் லேண்ட் ஆன் மார்க் எங்க இருக்காங்க? ஓகே, ஆல் லேண்ட் ஆன் 199 சொல்லியிருக்காங்க. அது ஹவு மெனி டைம்ஸ் வில் தே லேண்ட் ஆன் என்ன சொல்றாங்க? சேம் மார்க். ஓகே, நீட் நாட் டு பி அட் சேம் மொமெண்ட் சொல்றாங்க. பிட்வீன் மார்க் வந்து எங்க சொல்றாங்க? 195 பார்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. அண்டு இதுல என்ன சொல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1000 பார்னு சொல்லியிருக்காங்க. அதான் 1000 ஃபீட்ன்ற மாதிரி தான். இஃப் ஆல் ஆஃப் கிராஸ் மார்க் என்ன சொல்றாங்க? 100 இதுன்னு சொல்லிட்டு பை 9 AM சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அவங்க எவ்வளவு ஜம்ப் எவ்வளவு நேரத்துல அதாவது பண்ணுவாங்க அந்த கான்செப்ட்லாம் அவங்க கொடுக்கல. உங்க டைம் ஒரு இஷ்யூவும் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? ஆனா நமக்கு என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 9 AM இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆனா நம்ம 9 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா 1 ஹவருக்கு இவ்வளவுதான் ஜம்ப் பண்ணவங்கன்றது அவங்க சொல்லல. கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயமே சொல்லலைன்னும் போது நமக்கு டைம்ன்றது இங்க ஒரு விஷயமே இல்லை. இப்ப நார்மலா பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து 4 ஃபீட் ஜம்ப் பண்றது, ஒருத்தர் 6 ஃபீட், ஒருத்தர் 5 ஃபீட்னா நமக்கு இருக்கிற எல்லா பர்சனும் வந்து ஒரே டைம்ல மீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த டைம் நமக்கு என்னவா இருக்கலாம்? அப்ப என்ன பண்ணும்? எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் 4 5 6 அப்ப என்ன சொல்லலாம்? 4 5 6 ஒரு நம்பர் 4 ஆலையும் 5 ஆலையும் 6 ஆலையும் டிவிசிபிள் நம்பர் எதுவா இருக்கலாம்? 60 தான் நமக்கு வரதான பாசிபிலிட்டி இருக்கும். சரி, போட்டு பார்க்கலாம். இப்போ 2 டிவைட் பண்ணீங்கன்னா இது 2ன்னு வந்துடும், 5ன்னு வந்துடும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடலாம். அப்போ இது ரெண்டும் 10 10 into 3 30 30 into 2 60. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 60. அப்போ ஒவ்வொரு மீட்டா அவங்க எல்லாமே அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க?
ஆல் ஆஃப் தெம் கிராஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்க, ஹவு மெனி டைம்ஸ் ஆல் லேண்ட் ஆன் சேம் மார்க். அப்ப சேம் மார்க்ல லேண்ட் ஆகணும்னா அவங்க எவ்வளவு சொல்லலாம்? சேம் மார்க்ல மீட் ஆகணும்னா நமக்கு ஒவ்வொரு 60 இதுக்குமே வரும். கரெக்டா? ஒவ்வொரு 60க்குமே வரும். ஒவ்வொரு 60 பீட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமா அவங்க லேண்ட் ஆகலாம்னு சொல்லலாம். கரெக்டாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே தானே? ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 8 ஏஎம்க்கு தே ஆல் லேண்ட் ஆன் எங்க இருக்காங்க? 8 ஏஎம்ல இருந்து தான் பார்க்க சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? 8 ஏஎம்ல இருந்து தான் அவங்க கேட்குறாங்க. 8 ஏஎம்க்கு எங்க இருக்காங்கன்னா அதாவது 199 ஃபீட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு மார்க் இப்படி இருக்கு. இங்க 0ல இருந்து 1000ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாங்க கேட்கல. ஆல்ரெடி கிளாக் கொடுத்துருந்தாங்க. நமக்கு கிளாக்ல வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நமக்கு 6 o'clock வந்து 9 o'clock பிட்வீன்னு சொல்லிடுவாங்க. ஆனா எவ்வளவு நேரத்துல கோயில் ஆகும், எவ்வளவு நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி வரும் அப்படின்றது 6:20ல இருந்து கால்குலேட் பண்ணி 8:30 மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த டைம் பிட்வீன்குள்ள தான் நீ பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆனா இங்க எத்தனை டைம் வந்து பாத்தீங்கன்னா சேம் பாயிண்ட் லேண்ட் ஆயிருக்காங்கன்றது பார்க்க போறோம். ஓகே. ஆனா இப்ப நம்ம இங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, 0ல இருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த பாயிண்ட் வந்து நமக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது எங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு எவ்வளவு ஆனா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 195ல இருந்து 1000 வரையும் தான் அவங்க கேட்கறாங்க. 1000 வரையும் கேட்கறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சேம் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சேம் பாயிண்ட்ல லேண்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 199 பார். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் மீட். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மீட் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஜம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 199 இல்லவே இல்லை. ஆனா அவங்க கேட்டது 195 ஃபீட்ல இருந்து அந்த பிட்வீன் எதுக்குள்ள சொல்லியிருக்காங்க, 1000க்குள்ள தான் சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 1000 கிராஸ் பண்ணும்போது அவங்க எத்தனை ஜம்ப் பண்ணியிருப்பாங்கன்றதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மீட் வந்து சேம் பாயிண்ட்னு இருக்கிறது நமக்கு எங்க சொல்லியிருக்காங்கன்னா சேம் மார்க். ஓகே. ஃபர்ஸ்ட் எங்க சொல்லியிருக்காங்கன்னா 199 சொல்லிட்டேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ஜம்புக்குமே 3 பேரை மீட் பண்ணும்போது மெனி ஜம்ப் தான் பண்ண போறாங்க. ஆனா ஒவ்வொரு 60 ஃபீட்டுக்கும், அதாவது ஈச் 60 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 1 மீட். முறியுதான்னு மட்டும் பாருங்க, 1 மீட். அப்போ 1 மீட் போது பாருங்க டோட்டலா எனக்கு 800 மீட்டர் இருக்கு, 800 ஃபீட் இருக்கு. அப்போ நம்ம 60 டிவைட் பண்ணிக்கலாமா? அப்ப எத்தனை டைம் மீட் பண்ணலாம்? 0 0. அப்ப இதை அடிச்சுமா நமக்கு என்ன இருக்கலாம், 80/6ன்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 6 கேன்சல் பண்ண, இல்லைன்னா 2 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், 40. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கலாம். இதுல பார்த்தோமா 40ல எத்தனை 3 இருக்கு, 13 3 இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா? அப்போ நம்ம 800 60 டிவைட் பண்ணா 13 வந்திருக்கும். அப்ப எத்தனை டைம் மீட் பண்ணியிருப்பாங்க, 13 டைம். இதுல இருந்து இங்க பார்த்தோன்னா 60க்கு ஒரு ஃபீட்டு, அடுத்து ஒரு 60, அடுத்து ஒரு 60, அடுத்து ஒரு 60, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப டோட்டலா எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு இது பண்ணியிருக்காங்கன்னா 13 மீட் இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 0ல இருந்து அவங்க கிளம்புறாங்க, இங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஜம்ப் இங்க இருந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்ப இது ஒரு ஜம்பா நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப டோட்டலா பார்த்தா நமக்கு என்ன வரலாம், 14 வந்திருக்கும். ஆனா அவங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பேன்னா, கொஸ்டின் ரீடிங் எபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. கொஸ்டின் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு அந்த ரீடிங் எபிலிட்டி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்லியிருப்பேன். ஏன்னா அடுத்த லெவல்ல அந்த கொஸ்டின் புரியாத மாதிரி கேட்கறது தான் அதோட வியூவே. கரெக்ட்டுங்களா? சோ அதனால அந்த வியூல தான் போவாங்கன்னு சொன்ன மாதிரியே அதே கான்செப்ட் தான் கேட்டாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் போட முடியுதாப்பா? ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து 14 தான் ஆன்சர்.